அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில முக்கியமான ஆணையங்கள் இதுலேருந்து நமக்கு இப்போ வரப்போகிற சப் இன்ஸ்பெக்டரில் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு 100% சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த ஆணையம் அப்படின்னும் போது எந்தெந்த ஆணையத்துலேருந்து நம்ம கேள்வி கேட்பாங்க அப்படின்றத ஒரு குட்டி ரீகேப் ஒன்று பார்த்துருவோமா? ஒன்றும் இல்லை, அந்த ஆணையம் அது எப்போ ஏற்படுத்துகிறாங்க அது தெரிஞ்சால் நம்ம போதுமானது. ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தேசிய சிறுபான்மையினர் ஆணையம் எந்த ஆண்டு அப்படின்னா 1993. அதே மாதிரி தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையமும் அதே ஆண்டு. அப்போ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 1993. அடுத்தது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், இது 2003. தாழ்த்தப்பட்டோர் மாதிரி தான் பழங்குடியினர் ஆணையம், அதுவும் 2003 தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்போது 1993. இதே மனித உரிமைகள் டே கேட்டாங்கன்னா December 10, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தேசிய பெண்கள் ஆணையம் அப்படின்னும் போது 1992. இதே பெண்கள் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1978. குழந்தைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1979, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டு அப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1950 தான் தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சிருப்பாங்க. திட்டக்குழு அப்படின்னும் போது எந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 1950 திட்டக்குழு ஆரம்பிச்சிருப்பாங்க. நிதிக்குழு அப்படின்னும் போது 1951. இந்த நிதிக்குழுல நம்ம எக்ஸ்ட்ரா என்ன படிக்கலாம் அப்படின்னா, இந்த நிதிக்குழுவுடைய தலைவர்கள் இதோடைய ஆர்டர் மட்டும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மத்திய குற்ற புலனாய்வு ஆணையம், இது எப்படின்னா 1963. அடுத்தது தேசிய மேம்பாட்டு வளர்ச்சி குழு, இது எந்த ஆண்டு ஆரம்பிச்சிருப்பாங்க 1952. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் படிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கமிட்டி படிப்போம், ஓகேங்களா, பல்வந்த் ராய் மேத்தா அப்படின்னு. அந்த மேத்தா கமிட்டி படிக்கும் போது இந்த தேசிய மேம்பாட்டு வளர்ச்சி குழுவை பற்றி நம்ம படிச்சிருப்போம், 1952. அடுத்தது மத்திய குற்ற புலனாய்வு ஆணையம் 1963. அடுத்தது மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் 1964. ஓகேங்களா, இதுவரையும் நல்லா ஓரளவுக்கு ஒரு குட்டியாக கொஞ்சம் ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா, மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் சான்ஸில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.